ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள், கேசரி செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் இது. கேசரினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் வந்து கேசரி செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், ரவை வந்து ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1/4 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சமாக டால்டா போட்டுக்கணும். 250 கிராமுக்கு இந்த அளவு டால்டா போட்டுக்கிறோங்க. இதில் வந்து இந்த ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுத்துக்கிறணும். அது வறுக்கிறதுக்கு முன்னாடி 1/4 கிலோ ரவைக்கு வந்து நான் 4½ டம்ளர் தண்ணி வந்து வச்சு அதை வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் நல்லா சூடாகிட்டு இருக்கும். அதை வறுத்துட்டு அதில் இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ரவையை வறுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த டால்டாவில் அதை போட்டு இதை நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி வறுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதில் நான் கேசரி டையையும் கலர் வந்து சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இதை வந்து கிண்டணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியை இதில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் மெதுவாக அப்படியே இதில் ஊற்றணும். இப்போ வந்து கலர் அளவுக்கு கலர் சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டணும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து சீனி சேர்த்துக்கலாம், சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி இந்த ரவையும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்குவோம். 1/4 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ சர்க்கரை சேர்க்கணுங்க. அப்போ தான் வந்து இனிப்பு வந்து நல்லாயிருக்கும், கேசரியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுவோம். பாருங்கள், ஜீனி போட்டானே நல்லா இப்படி மெல்ட் ஆகி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுக்கிறக்கா கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பருப்பு எடுத்து நல்லா உடச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் கொஞ்சம் இதில் போட்டு கிண்டி விடுவோம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. நீ வந்து இதை எடுத்துடலாம். இப்போ இந்த கேசரியில் நம்ம இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யோட எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் லைட்டாக மெதுவாக அப்படி கிண்டி விடுறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றிக்குவோம், நல்லா வாசனையாக இருக்கும். ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேன். லைட்டாக ஒரு ட்ராப் விட்டால் போதும். எசன்ஸ் பிடிக்காதவங்க அது ஊற்றாமல் செஞ்சுக்கலாம். ஆனால் இது ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். நெய் நல்லா விட்டால் தான் கேசரி வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நெய் கரைஞ்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நல்லா சூப்பரான கேசரி ரெடி ஆயிரும். பாருங்கள், நான் நெய்யெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நீ வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம். நல்லா சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்கா. இந்த மாதிரி இருக்கும், நல்லா ஊற்றுற மாதிரி. ஆனால் கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வந்துடுங்க. அதனால் இந்த அளவுலேயே நம்ம வந்து கேசரியை வைக்கணும். இப்போவே கெட்டியாக வச்சோம்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கணும் பதம். இந்த பதத்தில் வந்து இறக்கிட்டோம்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வந்துடும். நல்லா சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கேசரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.